நம் இந்திய திருநாடு பல சமூகங்களை ஒருங்கே பெற்று சிறப்புடன் திகழ்கின்றது. வேற்றுமையில் ஒற்றுமை எனும் தாரக மந்திரத்தை உயர்த்தி பிடித்து ஒற்றுமையுடன் திகழும் நாடு நம் இந்திய திருநாடு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம் இந்திய திருநாடு. தனித்துவமான வெளியுறவு கொள்கையும் இறையாண்மையையும் உடையது நம் இந்தியா. நமது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம் இந்திய திருநாட்டை ஒரு பூந்தோட்டத்திற்கு ஒப்பிடுகின்றார். ஒரு பூந்தோட்டத்தில் எப்படி பல வகையான பூக்கள் பூத்து குலுங்குமோ அதேபோன்று இந்நாட்டில் பல மொழி பேசக்கூடிய பல இன மக்கள் ஒருங்கே வாழ்ந்து வருகின்றனர். இந்த பூந்தோட்டத்தில்தான் பாசிசம் எனும் முள்செடி வேறிட்டு வளர்ந்து இன்று ஆழ விருட்சமாக நம் இந்தியாவையே துண்டாடிக் கொண்டிருக்கின்றது. ஒற்றுமையுடன் வாழும் மக்களிடத்தில் பிளவை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் லாபம் அடையும் இந்த பாசிச காவி கும்பல்களின் தாய் இயக்கமே RSS. முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா, இதுதான் RSSின் கனவு. 1925 துவங்கப்பட்ட RSS தனது இக்கனவினை நனவாக்க இத்தாலி முசோலினியின் பாசிசத்தை தங்கள் கொள்கையின் மூலக்கருவாக்கிக் கொண்டு திட்டங்கள் தீட்டியது. இந்த திட்டங்களின் வெளிப்பாடே முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரங்கள் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள். இக்கலவர தொடரில்தான் குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற தடயங்களற்ற கொடூரமான ஓர் இனக்கலவரம். இக்கலவரத்தின் கொடூரங்களை தெஹல்கா புலனாய்வு இதழ் தங்களது சிறப்பு நிருபர் ஆஷிஷ் கேத்தான் மூலமாக கொலை செய்த கொலையாளிகளின் வாய் மூலமாகவே உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. இதோ தெஹல்காவின் குஜராத் உண்மைகள் 2002 புலனாய்வு அறிக்கை. நாங்கள் இதற்கு முன் எத்தனையோ உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளோம். ஜாகிரா ஷேக், போலி ஆயுத பேர ஊழல், சவப்பட்டி ஊழல். கடந்த 5 வருடங்களாக குஜராத்தில் நடந்தது என்ன என்பது பற்றி மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் இதை இனக்கலவரம், அரசியல் மோதல், இல்லை அமைப்புகளுக்கிடையிலான மோதல் என்று கூறுகின்றார்கள். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியங்கள், மனித உரிமை ஆர்வலர்களின் சாட்சியங்கள், மாநில அரசின் சாட்சியங்கள், பரிசோதனை கூட சாட்சியங்கள் என எல்லாம் இருந்தும் சர்ச்சைக்குரியதாகவே இது பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் முதல் முறையாக நாங்கள் ஒன்றை செய்துள்ளோம். அது கடந்த 6 மாதங்களாக புலனாய்வு செய்து குஜராத்தில் உண்மையில் நடந்தது என்ன என்பதை கலவரம் செய்தவர்கள் தங்கள் வாய்களாலேயே நாங்கள் என்ன செய்தோம், எப்படி செய்தோம், எங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்கள், பின்னர் நாங்கள் செய்த குற்றங்களை எப்படி மூடி மறைத்தோம் என்று அவர்கள் சொல்வதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்துள்ளோம். இந்த வீடியோவில் கலவரம் பொதுவாக எப்படி செய்யப்பட்டது என்பதை, குறிப்பாக குல்பர்கா சொசைட்டி,
நரோடாவாட்டியா போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட வன்முறைகள் ஆகியவற்றை பற்றி விளக்குகின்றோம். முதன்முறையாக பல அமைப்புகள் அவர்கள் என்ன செய்தார்கள், கலவரத்தில் அவர்களின் பங்கு என்ன என்பதை பற்றி விவரிக்கின்றார்கள். இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால், ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் தாங்கள் எவ்வாறு வெடிகுண்டு தொழிற்சாலை நடத்தினார்கள் என்பதையும், எப்படி வெடிகுண்டு தயாரித்தார்கள் என்பதையும், எவ்வாறு விநியோகம் செய்தார்கள் என்பதையும் கூறுகின்றார்கள். இன்னும் ஒருபடி மேலாக ஒரு எம்எல்ஏ வெடிப்பொருட்களை ஒன்றிணைத்து ராக்கெட் லாஞ்சர் தயாரித்து அதைக் கொண்டு முஸ்லிம்கள் வாழும் பகுதியில் தாக்கினோம் என்று கூட சொல்கிறார். பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு மோடியிடமிருந்து எவ்வாறு திட்டமும் உதவியும் கிடைத்தது என்று கூறுவது தெளிவாக இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோடி தங்களுக்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுத்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார். கலவர இடத்திற்கு வந்து தங்களுக்கு நன்றி தெரிவித்து உற்சாகப்படுத்தி ஆசீர்வாதம் செய்ததாகவும் இதில் பலர் கூறுகின்றார்கள். மேலும் தெஹல்காவின் விரிவான அறிக்கையிலும் எங்களுடைய விசாரணையில் நீதி மற்றும் காவல்துறை எவ்வாறு கலவரக்காரர்களுக்கு உதவி செய்தது என்றும், காவல்துறை எவ்வாறு கலவரத்தில் ஈடுபட்டு அதிகமான முஸ்லிம்களை கொன்றது எனவும், மேலும் அனைத்தும் முடிந்தபின் எல்லா அரசு துறைகளும் தாங்கள் செய்ய வேண்டியதை செய்ததாக கூறுகின்றார்கள். அரசு வழக்கறிஞர்கள் உட்பட 4வது கமிஷனில் உள்ளவர்களும் அரசுக்கு சாதகமாக மாற்றியதையும் கூறுகின்றார்கள். மேலும் நாங்கள் இந்த புலனாய்வுக்காக யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை, பணம் பெறவும் இல்லை. முன்பு நாங்கள் நடத்திய புலனாய்வுகளில் பணம் கொடுத்து தகவல் திரட்டியது உண்மைதான். எனினும் இந்த புலனாய்வுக்கு பணம் கொடுக்கவும் இல்லை, பணம் பெறவும் இல்லை. கோத்ரா ரயில் திட்டமிட்டு எரிக்கப்பட்டதாகவும், குஜராத் கலவரம் அதன் எதிர் விளைவாக இயல்பாக தன்னிச்சையாக நிகழ்ந்தது என்றும் மோடி கூறுகிறார். ஆனால் எங்கள் விசாரணையில் கோத்ரா ரயில் தீ எரிப்பு தன்னிச்சை எனவும், குஜராத் படுகொலைகள் திட்டமிட்டு நடத்தப்பட்டது எனவும் தெளிவாகிறது. உண்மையில் கோத்ரா ரயில் எரிப்பிற்கு பின் 2 முக்கியமான கூட்டங்கள் பரோடாவிலும் அகமதாபாத்திலும் நடைபெற்றுள்ளன. அதில்தான் கலவரத்திற்கான திட்டங்களும் ஆணைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. எங்கள் புலன் விசாரணையில் வரும் அனைத்து நபர்களில் சங் பரிவார்களின் மேல்மட்ட தலைவர்களும் அடக்கம். விஹெச்பி, பஜ்ரங் தள் தலைவர்கள், ஒரு பிஜேபி எம்எல்ஏ ஆகியோர் கூறும்போது, அவர் எங்களுக்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுத்தார். அதில் நீங்கள் செய்ய நினைத்ததை செய்து கொள்ளுங்கள், பின்னர் நான் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மோடி கூறியதாக கூறுகின்றார்கள். இந்த பிஜேபி எம்எல்ஏ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர். இதை நீங்கள் அரசியல் பிரச்சனை என்று கருதக்கூடாது. ஏனெனில் அவர்கள் மோடியை பற்றி கூறுவதற்கு முன் தங்களின் செயல் குறித்து முதலில் கூறுகின்றார்கள். எனவே இது அரசியலுக்காக செய்யப்பட்ட புலன் விசாரணை அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இதில் அவர்கள் நான் கொன்றேன், நான் கற்பழித்தேன் என்றுதான் கூறுகின்றார்கள். எனவே அவர்கள் மோடியை பற்றி கூறுவதற்கு முன்னர் தாங்கள் கொலை செய்ததாகவும் அதற்கு மோடியின் அங்கீகாரம் கிடைத்ததாகவும் கூறுகின்றார்கள். எனவே இது அரசியலுக்காக செய்யப்பட்ட புலன் விசாரணை அல்ல. இந்த உங்கள் விசாரணையில் அத்வானிக்கு சம்பந்தம் உண்டு என்று நினைக்கிறீர்களா? இவர்கள் தலைமையின் உத்தரவின்றி எந்த செயலையும் செய்வதில்லை. குஜராத்தில் 2002இல் நடைபெற்ற கலவரத்தில் ஈவிரக்கமின்றி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலைக்கு காரணமான பாசிஸ்டுகள் குஜராத் வீதிகளில் சுதந்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் தெஹல்கா என்ற புலனாய்வு வார இதழ் குஜராத்தின் கொடூர நிகழ்வுகளை கூச்சமின்றி நிகழ்த்திய பஜ்ரங் தளை சார்ந்த அந்த கொடூர கும்பலையை சந்தித்து 6 மாத காலமாக ரகசியமாக சேகரித்த கோப்புகளை கடந்த 25/10/2007 அன்று ஹெட்லைன்ஸ் டுடே நியூஸ் சேனலில் வெளியிட்டது. அந்த கொடூரங்களை நிகழ்த்தியவர்களின் வாக்குமூலங்களை இங்கு உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எப்படி இந்த தயாரிப்புகளை செய்தீர்கள் ஆசிஸ் கேத்தான்? குஜராத் தொடர்பான செய்திகளை சேகரிக்க மே மாதம் குஜராத் சென்றிருந்தேன். முதலில் நான் சென்றது வதோதராவில் உள்ள MS யூனிவர்சிட்டி. இந்த கொடூரத்தை செய்தவர்கள் யார் யார் என்பதை கண்டறிவதற்காகவும் VHP மற்றும் பஜ்ரங் தளின் உண்மை முகம் என்ன என்பதை பற்றி அறிவதற்காகவும் பல்வேறுபட்ட மக்களை சந்திக்க தொடங்கினேன்.